அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படவிருக்கிறதாக பாபாவங்க அவர்கள் கணித்திருக்காங்க. இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை ஒருபுறம் ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் சில பல விஷயங்களில் சுமாரான பலன்களை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு ஓரளவுக்கு தாங்க உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதிலும் உத்தியோகம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள், வேலை பலு அதிகரிக்க செய்யலாம். சக பணியாளர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழல் தென்படுவது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம்தாங்க. அதே மாதிரி குடும்ப நிலவரம் அப்படின்னு வரும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அந்யுன்யம் அதிகரிக்க செய்தாலும் உறவுகளுக்குள்ள சிறு சலசலப்புகள், விவாதங்கள் எழுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரீதியாக சில பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதாவது காய்ச்சல், ஜலதோஷம் போன்ற உடல் உபாதைகள் அவ்வப்போது தொந்தரவு கொடுக்கலாம். மற்றொரு புறம் மருத்துவ செலவினங்களும் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த நேரத்தில் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு விசா, பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஆனாலும் மாணவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது மாணவர்களுக்கு சக மாணவர்களுக்குடன் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஒரு இணக்கமான சூழல், பெற்றோர்களுடைய ஆதரவும் ஆசிரியர்களினுடைய ஆதரவும் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க பாருங்கள். பயணங்கள் பயனற்றதாகவும் ஒரு சில நேரங்களில் இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் களவு போவதற்கோ இல்லை சில பல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கோ இல்லை அலைச்சலாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையோ உருவாக்கலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. அதிலும் பார்த்தீங்கன்னா பயணங்களுக்கு முன்பாக இது தேவையானதா, நமக்கு இந்த பயணம் ரொம்ப அத்தியாவசியமா அப்படிங்கிறத யோசிச்சு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது. ஏன்னா அது தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய
வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாய் இருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். தங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியுங்க. வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி முடிக்கவும் முடியும். பணியிடத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள், மன அழுத்தமான சூழல் விலக ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படலாம். பணியிடத்தில் தங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம், லாபம் உண்டாக பெறுவீங்க. வாகனம், வீடு, மனை வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் பல உண்டாக பெறலாம். மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். பணியிடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நிதிநிலை வலுவாகவே இருக்கும். திடீர் பண ஆதாயம், அதிர்ஷ்டம் உண்டாக பெறும். வெளியூர், வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமைய பெறுவீங்க. அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்க பெறப்போகிறது. இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெற போகிறது. தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க. வீடு, மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும். தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும். இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடுறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு. அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும். தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும். அதனால் எதிலையுமே தங்களால் வெற்றி அடையவும் முடியும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் முன்னர் செய்த முதலீடு, கடின உழைப்பிற்கான பலனை, நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம். சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும். சுப வேலைக்கான விஷயங்களில் செலவு செய்வீங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும், திருமணத்திற்கு பெண் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும். தங்களுடைய மனம் தெளிவாகவே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சிந்திக்கவும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். நிதி நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படலாம். தங்கள் வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தலைமைத்துவ திறன் அதிக
அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பணம் சேர்ப்பதற்கான முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி அடைவீங்க. பணியிடத்தில் தங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொள்வீங்க. தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பும் வேலையில் எதிர்பார்த்த ஏற்றமும் இருக்க பெறலாம். திருமண முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது. யாரிடமும் வாக்குவாதங்களையோ இல்லை பணத்தை கடனாக வாங்குதலையோ தவிர்த்து கொள்ளுங்க. தான தர்மங்களில் ஈடுபடுறது நல்லதுங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் நல்ல அனுகூல பலனை தருங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறலாம். வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியும் பாராட்டும் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தங்களின் சிறப்பான சிந்தனை செயல்பாட்டுக்கான வெகுமதியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. நிதிநிலை முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் முதலீடு இல்லை புதிய திட்டங்கள் மூலமாக வேலை செய்கிறது போன்ற விஷயங்கள்லையும் வெற்றி பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். மேலும் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு வரும்போது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பரிசு போன்ற நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பண ஓட்டம் சிறப்பாகவும் லாபம் எதிர்பார்த்த வகையிலையும் கிடைக்கப்பெறும்.